இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜனவரி 25. பணத்தை விட தேவனே நமக்கு மேலானவர். இந்த உலகில் பணம் மிகவும் வலிமை நிறைந்ததாய் இருக்கிறது. எனவேதான் நாம் சேவிக்கும்படி இரண்டே எஜமான்கள் தான் இருக்கின்றனர் என தேவனையும் உலகப் பொருளையும் தனித்தனி எஜமானாக இயேசு குறிப்பிட்டு கூறினார். லூக்கா 16:13. இந்த உலகம் பணத்தின் வலிமையை நம்புகின்றபடியால் பணத்தினால் எல்லாம் கூடும் என்கின்றனர். விசுவாசிகளாகிய நாமோ தேவனால் எல்லாம் கூடும் என்கிறோம். ஆனால் அதிகபட்சமாய் அவிசுவாசிகள் தங்கள் தேவன் பணத்தின் மேல் வைத்துள்ள விசுவாசமானது ஜீவனுள்ள மெய்தேவனின் விசுவாசிகள் என தங்களை கூறிக்கொள்பவர்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தை விட அதிகமாய் உள்ளதே. இவ்வுலகில் நாம் அனுதினமும் பண விஷயத்தில் ஈடுபாடு கொள்வதால் இப்பகுதியிலும் நாம் ஜெயம் பெற வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் விண்ணப்பம் செய்யும் பெர்மிட்டோ அல்லது லைசன்ஸோ அல்லது இது போன்ற வேறு எதுவோ பாஸ் ஆகுவதற்கு உங்களிடம் லஞ்சம் கேட்கும் கரைபடைந்த அதிகாரிகளை காணும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த உலகமோ லஞ்சத்தினால் எதையும் சாதித்து விடலாம் என்று நம்புகின்றது. நம்மை குறித்து என்ன? பணம் சாதிப்பதை விட நம் தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய முடியாதா? ஆனால் இதற்கென நமக்கு விசுவாசம் இல்லாதிருக்கும் போது தேவன் நம் பட்சத்திலிருந்து ஒரு காலம் கிரியை செய்யவே முடியாது. இவ்வுலகில் கூடாதது ஒன்றுமில்லை என்பதற்கு 2 நபர்களே இருக்கின்றனர் என இயேசு கூறினார். ஒன்று தேவன், இரண்டாவது மெய்யாய் விசுவாசிக்கும் ஓர் விசுவாசி. மார்க்கு 10:27, 9:23. ஒன்று தேவனாலும் 2 விசுவாசிக்கிறவனாலும் கூடாதது ஒன்றும் இல்லை. இது கிட்டத்தட்ட நம்ப முடியாததொரு அற்புதமே ஆகும். ஆனால் உண்மையாகவே இந்த விசுவாசத்திற்கு சர்வவல்ல தேவனின் வல்லமையோடு நம்மை இணைப்பதற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. இப்படிப்பட்ட விசுவாசத்தாலேயே நம்மை சுற்றியுள்ள இந்த உலகத்திற்கு தேவன் பணத்தை விட மேலானவர் என்று நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். நாம் லஞ்சம் கொடுப்பதே இல்லை. மெய் விசுவாசத்துடன் சர்வவல்ல நம் தேவனிடம் ஜெபிக்க மாத்திரமே செய்கிறோம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, பணத்தை அசட்டை செய்து உம்மையே பற்றி வாழும் வாழ்க்கை ஓர் அற்புதம். அதை நிரூபித்து வாழ உதவி புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும். ஆமென்.